ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீதமான சாதத்தை வச்சு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கப் சாதம் எடுத்துக்கலாம். நம்ம காலையில் வச்ச சாதம் இருந்தால் கூட போதும், இல்லை வடித்த சாதத்துலேயே வேணாலும் செய்யலாம். நான் ஒரு கப் சாதம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இது போல் தண்ணி சேர்க்காம ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. தண்ணி மட்டும் கண்டிப்பாக சேர்த்துறாதீங்க. சேர்த்துனிங்கன்னா பேஸ்ட்டு போல் ஆயிரும். தண்ணி சேர்த்தாமையே நீங்கள் வெறும் சாதத்தை தான் அரைச்சி எடுத்துக்கணும். பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இடியாப்ப மாவு இல்லை கடையில் வாங்கின மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்குறேங்க. நீங்கள் பொட்டுக்கடலை கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். நீங்கள் அரிசி மாவுக்கு பொதுவாக கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்து செய்யலாங்க. எல்லாமே நான் சம அளவு எடுத்துருக்கிறேன். ஒரு கப் சாதத்துக்கு 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இந்த அளவில் செஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இது போல் சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 எண்ணத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அப்படி இருந்தால் பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா அதுக்கு பொதுவாக மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கேரட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவி இது போல் சேர்த்துருக்குறேன். 4-5 போல் பீன்ஸு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நறுக்குன கோஸ் எடுத்துக்கிறேங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஈக்குவல் குவான்டிட்டியில் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும் ஈக்குவலாக நம்மளுக்கு கிடச்சிரும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பச்சை மிளகாய் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாங்க. மேக்ஸிமம் இந்த சாதத்தில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும். பத்தாத சமயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்துருக்கிறேன். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இது பால்ஸ் வராது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனிங்கன்னா அளவு சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இனி இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் வித்தியாசமான ஸ்நாக்ஸாக இருக்கும். நீங்கள் இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு கூட சேர்த்து செய்யலாம். பாருங்கள், இதுலேருந்து எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் மினி பால்ஸாக கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் பால்ஸாகவே நான் உருட்டி எடுத்துக்கிறேன். இது போல் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. நான் போட்டிருக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா 7 பால்ஸ் கிடச்சிது. நீ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம நீ கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருவோம். ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே சொல்கிற டிப்ஸ் தான். நம்ம ஆயில் ஒரு வெங்காயம் போட்டு பொரிஞ்ச பிறகு நம்ம மற்றது ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பால்ஸுகளை போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் 4 பால்ஸ் கொஞ்சமாக கேப் விட்டு போட்டுக்கிறேன்.
ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. போட்ட உடனே வந்து திருப்பி விட்டிங்கன்னா உடஞ்சிரும் பால்ஸ் வந்து. பாருங்கள், இது போல் ஒரு கரண்டி வச்சுட்டு மெதுவாக திருப்பி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து கண்டிப்பாக இது வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம பச்சையாக ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஒரு 10 நிமிஷம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நல்லா பொறுமையாக வேக விட்டு 2 புறமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. வெந்து நிறம் மாறி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இனி பால்ஸ் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி விட்டுறலாம். இது எண்ணெயெல்லாம் வந்து அதிகமாக இழுக்காது. வீட்லேயே சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் ஆட் ஆகிருக்கு. மிச்சம் இருக்கிற 3 பால்ஸு இது போல் நான் போட்டு எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், நான் 2 பேட்சுமே போட்டு எடுத்தாச்சு. இப்போது அருமையான டேஸ்டியான ரைஸ் வெஜ் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பராகவே நல்லா வெந்து வந்திருக்கு. சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், உள்ள எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.